ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ ஜாப்ஸ். இப்போ நம்ம வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டுடே டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டுடே டாஸ்க்கை வந்து எப்படி பண்ணுறதுன்றது தெரியல. இன்னும் ஒரு சிலர் இன்னும் வரமாட்டேங்குது, இன்னும் எஸ்பிஓ ரன்னே ஆகலை, பேமெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எஸ்பிஓ டாஸ்க்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. டாஸ்க்லாம் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். எப்படி பார்க்குறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி எனக்கு எல்லாமே பண்ண தெரியுன்றவங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம். தெரியாதவங்க, இல்லை இது வரைக்கும் பண்ணதே இல்லை, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை மறந்து போச்சுங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? இப்போ டுடே டாஸ்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோ டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் திறக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்க வேண்டுமா? இது உங்கள் உறுப்பினருக்கு மட்டுமென எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு மட்டுமாக 70% தள்ளுபடியுடன் வழங்குகிறது எலிக்வெஸ்ட். இந்த கோர்ஸ்ல நீங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், யூடியூப், வெப்சைட் டெவலப்மெண்ட் என பல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸை கத்துக்க போறீங்க. இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் லைஃப் டைம் ரெக்கார்டட் அண்ட் அன்லிமிட்டட் லைவ் செஷன்ஸ் அண்ட் சர்டிபிகேட்டோட கொடுக்குறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் முத்திரை பதிக்க தகுதியான சான்றிதழ், துறையில் முன்னணி நிபுணர்களின் வழிகாட்டுதல் மற்றும் துல்லியமான பயிற்சிகள் ஆகியவை காத்திருக்கின்றன. நீங்கள் எஸ்பிஓ உறுப்பினர் என்றால் மட்டுமே இந்த 70% தள்ளுபடியை பெறலாம். பயிற்சி வீடியோக்கள் ஒவ்வொன்றும் எடுக்கும் பின்பு செயல்பாட்டு பயிற்சிகள் மற்றும் உங்கள் திரை மூலமாகவே கற்றுக்கொள்ளுங்கள். தள்ளுபடியை தவறிவிடாதீர்கள். இன்றே பதிவு பெறுங்கள். எலிக்வெஸ்டுடன் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செகண்ட்ஸ் ஓடிட்டு இருந்ததுமே முடிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோ டு டாஸ்க் பேஜுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த கோர்ஸில் சேரணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸில் சேர்கிறதுக்கான அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நான் டாஸ்க் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை ஏன் ஆஃப் பண்ணணும் ஃபுல்லாக நான் கேட்குறேன்னா கேளுங்க. இதை நான் ப்ளே பண்ணிவிட்டு நான் சொல்கிறது இதில் ரெக்கார்ட் ஆகாது. சரிங்களா? நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் அப்படி இல்லைன்னா அமேசானோட ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட வெப்சைட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அமேசானோட ஆப்பை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், வெப்சைட்டுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கிறது ரெண்டில் எது வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆப்பில் போனாலும் சரி இல்லை வெப்சைட்டில் போனாலும் சரி எதுவும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஆப்பே ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அமேசான் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ அமேசான் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மொபைல் வருது. சரிங்களா? ஸோ டிவி கூட எடுத்துக்கலாம். ஸோ சாம்சங்கில் இந்த டிவி எடுத்துப்போம். ஸோ இந்த டிவி வந்து நல்லா தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில்வே போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஃபுல் பேர் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் பேரையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்து டைப் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கிறேன். நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து காப்பி ஆகிடும். ஓகேவா? காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ரைட் சம்திங்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஃபோட்டோ ஆர் வீடியோன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்ம காப்பி பண்ண அந்த ப்ராடக்டோட டைட்டிலை நம்ம இங்கே போடணும். ஸோ நான் காப்பி பண்ணதை நான் இங்கே போடுறேன். எனக்கு இப்படி காப்பிலாம் பண்ண தெரியாது அப்படின்னா
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கும், இங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் அப்படியே பார்த்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு அப்படியே சப்மிட் கொடுத்துறாதீங்க. கூடவே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹேஷ்டேக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக்கில் ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து நீங்கள் வேறு ஏதாவது சாம்சங் பற்றி ஹேஷ்டேக் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதையும் போட்டுக்கோங்க. ஹேஷ்டேக் போட்டு அப்படி நீங்கள் கரெக்டான டைப்பிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஹேஷ்டேக்கில் நீங்கள் சாம்சங்னு போட்டுக்கோங்க. அடுத்த ஹேஷ்டேக்கில் வேறு என்ன போடலாம், ஸ்மார்ட் எல்இடி டிவின்னு போட்டுக்கலாம். ஓகே. சாம்சங் பற்றி எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நிறைய ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நான் போஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். போஸ்ட்டு கொடுத்துட்டும் உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆகிட்டுருக்கு. போஸ்ட் ஆனது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த போஸ்ட் ஆனது தான் உங்களுக்கு ஷோ ஆகும். போஸ்ட் ஆன உடனே அந்த போஸ்ட்டோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதோட லிங்க் எப்படி காப்பி பண்ணுறதுன்னா, இங்கே 3 டாட் தெரியும் உங்களுக்கு. அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லிங்க்னு இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க் காப்பிடுன்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய நேமு ப்ரொஃபைல் ஐடி வந்துடும். இப்போ டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் அமேசான்னு போடுங்க. சூஸில் வந்துட்டு இது நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போடுங்க. இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம் போட்டுக்கோங்க. ஷேர் சாட்னா ஷேர் சாட்டில் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஸோ ஃபேஸ்புக்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த யூஆர்எல்லை இங்கே வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு சொல்லி காமிக்கும். ஸோ பேஸ்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ண உடனே சப்மிட் ஆயிடுச்சு. சரிங்களா? இது வந்துட்டு நீங்கள் டெய்லியெலாம் பண்ண முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த டாஸ்க்கை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ணிட்டீங்க, நாளைக்கு திரும்பி போய் பண்ண போகிறீங்கன்னா என்ன சொல்லணும்னா 7 days ஒன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் என்றைக்கு பண்ணுறீங்கன்றதை அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இன்றைக்கி நீங்கள் புதன்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் புதன்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ தான் நீங்கள் அந்த டாஸ்க்கை வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. 7 days ஒன்ஸ் தான் நம்ம இந்த டாஸ்க் பண்ண முடியும். டெய்லியும் பண்ண முடியாது. நிறைய பேர் டெய்லியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வரலன்னு சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஓகே. அடுத்து நீங்கள் போய் பார்த்தது நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி டாஸ்க்குக்கான காசு ஏறிச்சான்றதை செக் பண்ணணுன்னா பேஅவுட் ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டு போட்டு உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு 19 11வது மாதம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே ஏறி இருக்க அமௌண்ட்டு. ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த எஸ்பிஓட டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அது ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது நான் சொல்ல விட்டுருந்தேன் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம். தேங்க்யூ.